எனக்கு எவ்வளவு பேர் பணம் தரணும் தெரியுமாடோ? யோகி பாபு. வியாபாரமான சூரியின் மாமன். சூர்யா 45 படத்துக்கு ஆர்.ஜே. பாலாஜி வைத்த பெயர். சிம்புவுக்கு முன்னாடியே அஜித்துக்கு ஓகே சொன்ன சந்தானம். கடைசியில் நடந்த குழப்பம். எனக்கு எவ்வளவு பேர் பணம் தரணும் தெரியுமாடோ? யோகி பாபு. கஜானா படத்தின் புரோமோஷனில் கலந்து கொண்ட தயாரிப்பாளர் கே. ராஜன் பேசுகையில், யோகி பாபு எந்த படத்தின் புரோமோஷன் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதில்லை. சம்பளம் மட்டும் பல மடங்கு கேட்கிறார். பணம் கொடுத்தால்தான் புரோமோஷனில் கலந்து கொள்வாயா என கண்டபடி யோகி பாபுவை விமர்சித்திருந்தார். இந்த சூழலில் ஜோரா கையை தட்டுங்க என்ற படத்தில் யோகி பாபு கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இந்த படம் மே 16ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அதற்கான ப்ரமோஷனில் யோகி பாபு கலந்து கொண்டார். அப்போது பேசிய யோகி பாபு, என் படத்தின் சம்பளத்தை நான் எப்போதுமே முடிவு செய்ததில்லை. படக்குழுதான் தன்னுடைய சம்பளத்தை முடிவு செய்கிறார்கள். மேலும் சம்பளத்தை பற்றி கேட்டாலே வில்லனாக கேமியா கதாபாத்திரத்தில் நடிக்கும் படங்களில் எவ்வாறு என்னால் புரோமோஷனில் கலந்து கொள்ள முடியும்? எனக்கு எவ்வளவு சம்பளம் பாக்கி இருக்கிறது என்று தெரியுமா? எதுவுமே தெரியாமல் பொத்தாம் போக்காக பேச வேண்டாம் என்று யோகி பாபு கேட்டுக்கொண்டார். மேலும் இதற்கு முன்னனாகவே செய்தியாளர் சந்திப்பில் யோகி பாபு பேசியிருந்தார். அதாவது புரோமோஷனில்தான் கலந்து கொள்ளாததற்கு காரணம், பல படங்களில்தான் கமிட் ஆகியிருக்கிறேன். புரோமோஷனில் கலந்து கொண்டால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் படப்பிடிப்பு நடத்த முடியாமல் நஷ்டத்தை சந்திப்பார். அதனால்தான் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறியிருந்தார். வியாபாரமான சூரியின் மாமன். சூரி இப்போது கதாநாயகனாக கலக்கி வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். விடுதலை படம் தொடங்கி கொட்டுக்காளி, கருடன் என தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். அந்த வகையில் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடித்திருக்கும் படம்தான் மாமன். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி நடித்துள்ளார். இந்த படத்தின் திரைலர் அண்மையில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை பெற்றது. கடைக்குட்டி சிங்கம் படம் போல கிராமம் கதை சார்ந்து பாசம் போராட்டத்தை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தனது அக்கா மகனை கருவில் இருக்கும்போது கவனமாக பார்த்துக் கொள்கிறார் சூரி. பிறந்த பிறகு முதலில் கையில் வாங்கும் சூரி பாராட்டி சீராட்டி வளர்க்கிறார். ஆனால் குடும்ப பிரச்சினை காரணமாக அக்கா மகனை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. கடைசியில் இவர்கள் ஒன்று சேர்ந்தார்களா என்பதுதான் மாமன் படத்தின் கதை. இப்படத்தில் மிகவும் யதார்த்தமாக சூரி நடித்திருக்கிறார். இந்த சூழலில் மாமன் படத்தின் ஓடடி உரிமையை ஜி5 மற்றும் சாட்டிலைட் உரிமையை ஜி தமிழ் பெற்றிருக்கிறது. பெரிய தொகைக்கு விற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாமன் படம் வருகின்ற மே 16ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. ஆகையால் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக காத்து இருக்கிறார்கள். சூர்யா 45 படத்துக்கு ஆர்.ஜே. பாலாஜி வைத்த பெயர். சூர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த ரெட்ரோ 100 கோடிகளை தாண்டி வசூலித்தது. ஆனாலும் விமர்சனங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுதான். இருந்தாலும் படக்குழுவினர் சக்சஸ் மீட் கொண்டாடி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். இதை அடுத்து சூர்யாவின் அடுத்த படம் பற்றிய பேச்சு தொடங்கிவிட்டது. தற்போது அவர் ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். இன்னும் சில மாதங்களில் ஷூட்டிங் முடிய இருக்கிறது. ஆனாலும் படத்தின் பெயர் என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆளாளுக்கு ஒரு பெயர் யோகித்தாலும் ஆர்.ஜே. பாலாஜி என்ன வைத்திருக்கிறார் என்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அந்த கேள்விக்கு பதிலாக தற்போது படத்தின் டைட்டில் என்ன என்ற தகவல் கசிந்துள்ளது. ஏற்கனவே ஐயனார், கருப்பு, மாசாணி அம்மன் போன்ற பெயர்கள் கூறப்பட்டது. ஆனால் கேட்டதுமே புல்லரிக்கும் வகையில் வேட்டை கருப்பு என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதாம். கேட்கும் போதே கிராமிய மனம் வீசுகிறது. அப்படியென்றால் படம் நிச்சயம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துவிடும். கடந்த சில படங்கள் சூர்யாவுக்கு பின்னடைவாக இருந்தது. அதில் சில அரசியல் கூட இருந்தது. ஆனால் இப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவரும் வகையில் இருக்கும் என்கின்றனர். ஆகஸ்ட் மொத்தம் ஆர்.ஜே. பாலாஜி சூர்யாவுக்கு தரமான வெற்றியை கொடுப்பார் என தெரிகிறது. சிம்புவுக்கு முன்னாடியே அஜித்துக்கு ஓகே சொன்ன சந்தானம். கடைசியில் நடந்த குழப்பம். சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் மே 16ஆம் தேதி திரைக்கு வருகிறது. அதே தேதியில்தான் சூரி நடித்திருக்கும் மாமன் படமும் வெளியாகிறது. 2 காமெடி நடிகர்கள் ஹீரோவாக மாறி நேருக்கு நேர் மோதுவது மீடியாக்களுக்கு சுவாரஸ்யம்தான்.
இந்த படங்களில் எது அதிக கல்லாகட்டும் என்ற ஆர்வம் இப்போது அனைவருக்கும் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க STR 49 படத்தில் சந்தானம் நடிக்க இருக்கும் அறிவிப்பு வந்துவிட்டது. பட பூஜை கூட நடந்து முடிந்திருக்கிறது. ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று சொன்னவர் சிம்புக்காக இறங்கி வந்துவிட்டாரே என்று பலருக்கும் ஆச்சரியம்தான். ஆனால் சிம்புவுக்கு முன்பே சந்தானத்தின் மனதை கரைத்தது அஜித்தான். இது பலருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அஜித் விக்னேஷ் சிவன் இணையும் ப்ராஜெக்ட் திடீரென கைவிடப்பட்டது அனைவரும் அறிந்ததுதான். அதன் பிறகு விடாமுயற்சி வந்தது. ஆனால் விக்னேஷ் சிவன் எழுதிய கதை முழுக்க முழுக்க காமெடி சிரிப். அதனால் அஜித் நேரடியாக சந்தானத்திற்கு போன் போட்டு நீங்க நடிக்கணும் என்று சொன்னாராம். முதலில் தயங்கிய சந்தானம் பிறகு நீங்க சொன்னா சரிதான் என சம்மதித்திருக்கிறார். ஆனால் இடையில் நடந்த குழப்பத்தால் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்று போனது. இல்லையென்றால் சந்தானம் சில வருடங்களுக்கு முன்பே காமெடி டிராக்குக்கு வந்திருப்பார். ஆனால் இப்போது சிம்பு படத்தில் அவர் இரண்டாவது ஹீரோ என்பது குறிப்பிடத்தக்கது.